நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறப் போகுதுங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சிந்தனை சொல் செயல்னு வேகம் காட்டுவீங்க. அதே போல பார்த்தீங்கன்னா அதற்கான பலனும் உடனே எதிர்பார்க்கக்கூடிய நபராக இருக்கக்கூடிய சிம்ம ராசி நண்பர்கள் நீங்க மட்டும்தாங்க. பின்னால இருந்து குறை சொல்வதோ உடன் இருந்து கொண்டே துரோகம் செய்வது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு விஷயம். உணவு விஷயத்தை பொறுத்தவரை சூடாகவும் சுவையாக இருக்குன்னு நினைப்பீங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனமும் குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன் வருவதால் பணத்துக்கு உங்களுக்கு குறைவு இருக்காதுங்க. ஆனால் கையில் தங்காதபடி செலவுகள் தொடர்ந்துட்டு தாங்க இருக்குது. புதன் பேச்சுக்கு அதிபதியாக இருப்பதால் யோசித்த கணமே எதுவாங்க இருந்தாலும் பழச்சிடும் பேசிடுவீங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் தாயாஸ்தானமாகிய 4ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானமும் தந்தை ஸ்தானமாகிய 9ஆம் இடத்துக்கு செவ்வாய் வருவதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நட்பு கிரகங்களாக பெற்றோர்களுடைய பாராட்டும்படி நடந்துக்குப்பீங்க. அவங்களுடைய அன்பு ஆதரவும் உங்களுக்கு எப்போதும் உண்டுங்க. இந்த நேரத்தில் கிரக நிலை ரீதியாக பார்த்தீங்கன்னா சிம்மராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, மேலும் இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கலாம், தனிப்பட்ட முறையில் உங்கள் தசாபுத்தியை பொறுத்தவரை எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு தெரிஞ்சுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா மகம் பூர உத்திராடாதி 1ஆம் பாதம்னு அமைந்திருக்கு. நட்சத்திர ரீதியாக இந்த நேரத்தில் மக நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பெயர் வாங்க போகிறீங்க. மூலதனத்திற்கு தேவையான பணமும் உங்கள் கைக்கு வந்து சேரும். எதிர்கள் வகையில் சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. அதனை சரியாக பயன்படுத்தி கொண்டீங்கன்னா வெற்றி உண்டுங்க. அடுத்ததாக பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் சுக்கரனுடைய சஞ்சாரத்தால் கலைத்துறையில் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பிற்கு பிற மொழி பேசுவங்க மூலம் உதவிகளும் நிச்சயம் உண்டுங்க. அதே போல் உத்திரம் 1ஆம் பதத்தில் உள்ளவங்களுக்கு உங்கள் நிலைமை இனி மாறப்போகுதுங்க. நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கலாம். வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலையை இந்த நேரத்தில் உண்டு. கால் சென்டென்ஸ் துறைகளில் வேலை செய்தீங்கன்னா தகுந்த முன்னேற்றம் உண்டு. பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிவங்களுக்கு நற்பலங்கள் கிடைக்க வாய்ப்பிற்கு பதவி உயர்வு உண்டுங்க. மேலும் இந்த நேரத்தில் கிரகநிலை ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் கேது ரணர் ரோக ஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரன் புதன் சனி ராகு செவ்வாய் லாபஸ்தானத்தில் குருன்னு அமைந்திருப்பதால் பார்த்தீங்கன்னா பிறரிடம் நட்பை பயன்படுத்தி எதையும் செய்து முடிக்கக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் ரொம்ப அலைச்சல் குறைய போகுதுங்க. சிக்கல்கள் அனைத்தும் தீரும். எண்ணிய காரியமும் கை கூடிடுங்க. மேலும் சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்து உயரப்போகுது. தொழில் வியாபாரத்தில் மாற்றம் செய்ய எண்ணலாம். சில புதிய தொழில் தொடங்க இந்த நேரம் நல்ல நேரமாக மாறும். அவங்க கவனமாக செயல்படுவதும் நல்லது. வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை சமாளித்துட்டீங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிக்கோளை அடைவது லட்சியமாக கொண்டு செயல்படலாம். புதிய தொடர்புகள் மூலம் லாபம் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதங்கள் உண்டாகலாம். வேலை நிமித்தமாக இந்த நேரத்தில் குடும்பத்தை விட்டு வெளியில் தங்க வாய்ப்பு இருக்கு. வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. ரொம்ப கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரை ரொம்ப கவனமாக இருக்கணும். உஷ்ணம் சம்பந்தமான நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் அடுத்தவங்களை பற்றி பேசுவதை தவிர்த்துடுங்க. அதை விட்டு விடுவதும் நல்லது. பெண்களுக்கு எண்ணிய காரியம் அனைத்தும் கைகூடி வரும். வீண் அலைச்சல் குறையுங்க. சிக்கலான பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவு காத்திருக்கு. கலைத்துறையினருக்கு இருந்து வந்த போட்டிகள் வகையிலும் தடைப்பட்ட பண உதவி உங்கள் கைக்கு கிடைக்குங்க. மறைமுக எதிர்ப்புகள் நீங்கள் செயல்களை வேகம் காண்பீங்க. செலவுகள் இனி குறையும். உடன் பணிபுரிவங்க உங்களது துறையினருக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு இருந்த தடை நீங்கும். அதே போல் எதிர்ப்புகள் அனைத்து விலக போது பணவரது கூடுதலாக கிடைக்க போகுதுங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்தில் இந்த சந்திர கிரகணம் நடந்து முடிந்திருப்பதால விரையாதிபதி சந்திரன் கேதுவோடு இணைவதால உங்களுக்கு கடன் நோய் எதிரி சார்ந்த பாதிப்புகள் வரலாங்க. தவிர்க்க முடியாத கடுமையான உடல் பாதிப்பு உள்ளவங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தகுந்த வைத்தியம் செய்து கொள்வது நல்லது. சுய வைத்தியம் வேண்டாங்க. மேலும் இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் தடை தாமதம் சற்று வருங்க. சுய கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி உண்டே. மனதில் என்ன ஓட்டங்கள் கட்டுப்படுத்துவது நல்லதுங்க. வீட்டு பெண்கள் பார்த்தீங்கன்னா
வீட்டுக்கு தெரியாமல் நகைச்சீட்டு ஏலச்சீட்டு கட்டுவதை இந்த நேரத்தில் தவிர்த்து அரசுடைமை வங்கிகளில் உபரி பணத்தை சேமிப்பது நல்லது. தற்பெருமை பேச்சுகளை இந்த நேரத்தில் குறைச்சிக்கோங்க. தடைப்பட்ட பணிகள் மேற்கொள்வதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கு. மற்றவங்களுடைய கருத்துக்கு மதிப்பளிப்பது செயல்படவும் இந்த நேரத்தில் வேண்டாம். பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையினுடைய தரம் உயரப்போகுதுங்க. ராசி அதிபதியாக சூரியனும் புதனும் சுக்கிரனும் செவ்வாய் ராகுவோடு இணைந்து வந்திருப்பதால பலவிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உங்களுக்கு தர இருக்கு. நல்ல வேகமும் விவேகமும் உண்டாகும். பொருளாதார நெருக்கடிகள் இனி குறையுங்க. எதிர்பாராத தன லாபம் பொருட்சேர்க்கை உண்டு. எதையும் சமாளித்து நம்பிக்கையோடு செயல்படலாம். பண வரவுல இருந்த தடை தாமதம் அனைத்தும் இனி சீராகும். பண பற்றாக்குறைகள் நீங்குங்க. எவ்வளவு தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் இனி பொருளாதாரத்துல முன்னேற்றம் உண்டு. மூத்த சகோதரரோடு நல்லிணக்கம் உண்டாகும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பூர்வீக சொத்து விற்பதன் மூலம் பெரும் லாபத்தை பெறுவீங்க. தொழில் நிமித்தமாக வெளியூர் வசித்தீங்கன்னா விரும்பிய இடமாற்றம் உண்டு. குடும்பத்தோடு இணையக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலையில் இருந்தால் நோய்கள் இனி சாதாரண நிலைக்கு திரும்பும். திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சீரும் சிறப்பமாக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருமணம் செய்து முடிப்பீங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கிடுங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும். ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த சிக்கல்களும் இனி தீரும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வீண் அலைச்சல் குறையுங்க. மற்றவங்க மூலம் உதவி உண்டு. காரியங்களில் சாதகமான பலன் உண்டு. புதிய வாடிக்கையாளர்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைப்பாங்க. லாபமும் இதனால் அதிகரிக்கும். அதே போல் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். இதனால் வாழ்க்கையில் சந்தோஷம் இனி அதிகரிக்கும். துக்கமும் துன்பமும் இனி நீங்க போகுது. சில்லறை சண்டைகளும் பூசல்களும் இனி இருக்காது. உறவினர்களோடு சிறு சிறு கருத்து வேற்றுமை வரலாம். பிள்ளைங்க அவங்க போக்கில் இந்த நேரத்தில் விட்டு பிடிப்பது நல்லதுங்க. அதே போல் பெண்களுக்கு பற்றினா தடைப்பட்ட காரியங்கள் இருந்த தடைகள் நீங்கி சாதகமாக நடந்து முடியும். எந்த ஒரு வேலையில் நீங்கள் ஈடுபட்டாலும் அது பற்றி ஒரு முறை பலமுறை யோசித்து ஈடுபடுவது நல்லது. துணிச்சலும் இனி அதிகரிக்குங்க. அதே போல் அரசியலில் இருந்தீங்கன்னா பொறுப்புகள் இனி மாறும். அதிக கவனத்தோடு பொறுப்புகளை கையாளுவது நல்லது. மேலிடத்திலிருந்து நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். நீங்கள் செய்த வேலைகளை மற்றவங்க செய்ததாக கூறி நற்பெயர் எடுக்கலாம். அதனால கவனமாக இருங்க. அனுகூலமும் உண்டு. காரிய வெற்றி உண்டாக போகுது. நீண்ட நாட்களாக நினைத்திருந்த காரிய வெற்றி உண்டுங்க. மேலிடத்திலிருந்து நல்ல செய்தி உங்களை தேடி வரும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கு. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. அதே போல் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சவால்களையும் முடித்திடுவீங்க. சுவாரஸ்யமான நண்பர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் திறமைகளை அவங்களிடம் எடுத்து காட்டுவதன் மூலம் நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திடுங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் ஆர்வம் உண்டாகும். எதிர்காலம் கல்வி தொடர்பாக முக்கிய முடிவுகளை இந்த நேரத்தில் எடுக்கலாம். திறமையை வெளிப்படுத்தக்கூடிய காலமாக இருக்கு. தன்னம்பிக்கையோடு பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண்களையும் பெறுவீங்க. அதிகப்படியான நன்மைகளை பெறுவதற்கு சிம்மராசி நண்பர்கள் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான பரிகாரம் என்னன்னா, நாள்தோறும் சூரிய பகவானை வழிபடுவது நல்லதுங்க. அதிகாலை எழுந்து சூரியனின் நமஸ்காரம் செய்வது உங்கள் தந்தை மற்றும் உங்களோடு பணி புரியக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்து வந்தாலே சூரிய பகவானின் அருளை பெற்று தருங்க. அது மட்டும் இல்லைங்க, ஞாயிற்றுக்கிழமை நாளில் பசுமாடுகளுக்கு கொஞ்சம் ஊற வைத்த கோதுமையை வெல்லம் கலந்து உண்ண கொடுத்தீங்கன்னா சூரியனுக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும். ஜாதகத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா பாதகமான நிலையில் இருந்தால் 48 நாள் இல்லைன்னா 1 மண்டல அளவு நீங்கள் சிறிது வெள்ளத்தை ஓடும் ஆற்று நிலை கரைத்து வந்தாலே தோஷங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கிடும். தினந்தோறும் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் யாவது கோயிலில் இல்லைன்னா வேறு எங்கேயாவது இருக்கக்கூடிய அரச மரத்திற்கு சில துளிகள் பசுமா கலந்த நீரை அந்த மரத்தின் வேருக்கு ஊற்றி வர உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகிடுங்க. பெரும்பாலான சிம்மராசி நண்பர்கள் நீங்கள் படித்த படிப்புக்கோ செய்யக்கூடிய வேலைக்கோ சம்மதமே இருக்காதுங்க. பெரும்பாலும் சில்லறை வைத்து வேலை வாங்கக்கூடிய தொழில் தாங்க அமையும். பெயர் பணம் புகழ் ஒன்றாக கிடைக்கக்கூடிய திரையில் இல்லைன்னா பதவியை தேர்ந்தெடுத்து கிடைக்கும் முறை காத்திருந்து சேருவீங்க. சூரியன் சிவகோத்திரத்தை சேர்ந்த நீங்கள் சிவனுடைய அம்சமாக சூரியன் விளங்குவதால் சூரியன் நெருப்பு குழம்பாக கொதிக்கும் கிரகம். எனவே பூலோகத்தில் சூரியனுக்கு நிகராக ஒரு தலம் இல்லை. திருவண்ணாமலை கொழுந்து விட்டு அக்னியாக இருக்குது. அதனால் சிவனை நினைத்து தினந்தோறும் வழிபடுங்க. வாய்ப்பு கிடைத்தா பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு சென்று வந்தாலே மிகப்பெரிய
மாற்றம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த நட்சத்திரக்காரங்கள்னு மறக்காமல் பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.